இவ்வளவு நேரம் ரொசாலியாவோட மிஸ்ட்ரிய சொன்னேன். ஆனா யார் இந்த ரொசாலியா குழந்தை? ரொசாலியாவோட அம்மா அப்பா மரியோ காரா 2 பேருமே பயங்கர பணக்காரங்க. இவங்களுக்கு பிறந்த 3வது குழந்தை தான் ரொசாலியா. டிசம்பர் 1918 3ஆம் தேதியில பிறக்கிறாங்க. இவங்க இறந்து போய் 1000 வருஷத்துக்கு மேல ஆகுது. சரி, இப்போ இவங்க எதனால இறந்து போனாங்க அப்படின்னா, நிமோனியா அப்படிங்கிற ஒரு கொடிய நோயால இறந்து போயிட்டாங்க. பல டாக்டர்ஸ் கிட்ட தேடாத சிகிச்சை இல்ல, கொடுக்காத காசுல என்ன பண்ணாலும் குழந்தைய உயிர் பழைக்க வைக்க முடியல. சரி, என் குழந்தை இறந்துதான் போச்சு, ஆனா என் குழந்தைய எதுவும் பண்ணாம அப்படியே நான் இருக்கணுமே, கடைசி வரைக்கும் பார்க்கணுமே, ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டப்ப ஒரு ஃபேமஸ் டாக்டர் அப்பதான் எம்பாமிங் முறைய கொண்டு வராங்க. அவங்க கிட்ட பேசி காசு கொடுத்து சாலிசிலிக் ஆசிட், ஃபார்மால்டிஹைட், ஜிங்க் சால்ட் போன்ற பல விஷயங்களை சேர்த்து ரொசாலியாவோட உடம்புக்குள்ள செலுத்துறாங்க. மம்மிஃபைட் பண்ணும் போது ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனா இந்த மம்மிஃபைட்ல இப்போ வரைக்கும் ரொசாலியாவோட எந்த ஒரு ஆர்கனுமே எடுக்கப்படல, அப்படியே தான் இருக்கு. இப்போ ரொசாலியாக்கு அதை செலுத்திடுறாங்க. இப்போ வரைக்கும் அழகா கோல்டன் பவ்வோட ஃப்ராக்கோட இப்போ வரைக்கும் மம்மியா காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.